அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்யும் சகல குற்றங்களையும் ஏற்று எங்களை மன்னிச்சிரு சாமின்னு சொல்லி கடவுளை கையெடுத்து கும்பிடுவோம். அது எப்படி நமக்கே தெரியாமல் வந்து தப்பு செய்கிறது உண்டுன்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை யோசனை பண்ணியிருக்கேன். அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது. நிறையா காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு துணி எடுத்துகிட்டு கிளிப்பை உள்ளுக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தேன். டப்பாக்குள்ளே பார்த்தா ஒரு அழகான பட்டாம்பூச்சி நல்ல வேளை சாகாமல் இருந்தது. டப்பாக்குள்ளேருந்து வெளியே பறக்க விட்டதுக்கப்புறம் எதையோ சாதிச்ச ஒரு கர்வத்தோடு அப்படியே குட்டீஸ்க்கும் வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு நேற்று எழுதி தெரிஞ்ச சீட்டு சரி இன்றைக்கி கண்டிப்பாக விளையாடுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் உட்காந்து விளையாட ஆரம்பித்தோம். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு கேமை நாங்கள் முடிக்கிறதுக்கே. இப்போல்லாம் நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்கள வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம போர் அடிக்காமல் பார்த்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்காகவே கொஞ்ச நேரத்துக்கு நமக்குள்ளே இருக்க குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வந்தோம்னா குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு, நம்ம மனசும் வந்து குழந்தையாக மாறின மாதிரி ஆயிடுச்சு. கண்ணு மூக்குன்னு சொல்லிட்டு 2 உறுப்பை பயன்படுத்தி இவ்வளோ கேர்ஃபுல்லாக விளையாண்டதுக்கப்புறம் நான் பிடிச்ச இடம் வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்கிறேன்.